போ போ எங்கே வேணாலும் போ எப்படி வேணாலும் போ. அம்மா அம்மா இதா முருகர் கோயிலுக்கு கூட்டு போவீங்கன்னு பார்த்தா எங்கே கூட்டு போறீங்க? முருகர் கோயிலா? அது நான் இந்த பக்கம் வரேன். நீ தானே வெறுத்து சொல்லுவேன். என்னது பாப்பாச்சம்மா கோயில், சக்தி வாய்ந்த கோயில் எதோ சொல்லித்தரா. இப்போ இல்லைன்னு சொல்லி என்ன நீ மடக்கிற? அப்படியே இல்லைன்னு சொல்லலை, இன்னைக்கு பரவசமா இருக்குமே முருகர் கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை பங்குனி உத்தரத்துக்கு போயிருக்கணும். பங்குனி உத்தரத்துக்கு நான் போயிருந்தேன்டா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு. ஜாலியாக அப்படியே போயிட்டு முருகன் கிட்ட போனால் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிடைக்கும்ல. அழகென்ற சொல்லுக்கு முருகா. நான் பிளான் கோயம்புத்தூர் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன். உங்கள் பிளான் எல்லாமே நீ குப்பத்தொட்டில் போட்டுருங்களா கமெண்ட் இது? ஆமாம் எப்படி டைம் கிடைக்கலையா? நான் இப்போ இதுக்கு போனேன்ல, திருச்செங்கோடு. திருச்செங்கோடு ஒருத்தன், கோயம்புத்தூர் ஒருத்தன், வெள்ளங்கிரி. அதான் திருச்செங்கோடு எல்லாம் வாயிலே பிளான் பண்ணி வாயிலே பிளான் முடிச்சிருக்கீங்களா? நான் போயிட்டு வந்துட்டேன் திருச்செங்கோடு. ஓ நேற்று போயிருந்தேன். போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வர சொன்னா, நான் கொடுத்துட்டு அது தெரியும் யாராவது வந்தீங்கன்னா அப்படியே வெள்ளிங்கிரி கிளம்பிடலாம் தான் பார்த்தேன். வெள்ளிங்கிரிக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கேங் போயிட்டு வந்துட்டாங்க. வெள்ளிங்கிரிக்கு போகணும் அப்படின்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் வேணும் நம்ம சாலியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீ 2 பேர் டெத் ஆகிட்டாங்களா வச்சு வெள்ளிங்கிரிக்கு இதில் ஒருத்தன் தானா? எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்திலானவில்லையே முருகையா. ஐயா முருகையா தனியாகவே போயிட்டு. வா இயற்கையான சூழல் எவ்வளோ அழகா இருக்கு. எதா டேய் எதுவா இங்க பாருடா, சுத்தி பாரு. நீ ரோடா பாடுற அங்க பாரு, கிளைமேட்டா பாருடா. கிளைமேட்டா அப்படின்னா? கிளைமேட்னா அது ஒரு குரூப்பு. அது எங்கே இருக்கா? யார் அது? பிச்சை மகனோ விஜய். இது மாதிரி இடத்துல வந்து வீடை கட்டி அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக இருக்கும்டா. ஆமாம், இவர் அப்படியே இவர் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டை விட்டு கண்டத்தெல்லாம் போயிட்டு இல்லைக்கா இவருக்கு பண்ணுற பாடுக்கு போதும் பைத்தியக்காரா. இல்லைடா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. சொல்லு. அங்கே ஒரு வீடு இருக்கா, அதே மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு ஜாலியாக போங்கடா நீங்களும் அவங்க இதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கணும். 3 வேளை சாப்பாடு போதும். வாய் சொல்லு காசு சும்மா இருக்கு. கேட்டு எல்லாம் வாய் இதெல்லாம் சொல்லிக்கலாம். குமார் இப்ப என்ன சாரு பக்தி பரவசம் ஆயிடுச்சா? இப்ப சாமி கும்பிட போறீங்களா? சத்தியமா இல்ல, இவ்வளவு ஓப்பனா இருக்கா?